வருட வருடம் இப்படி மழைக்காலம், வெயில் காலம், குளிர்காலமும் மாறி மாறி போதோ, அதேமாரி நம்மளுக்கு இந்த காவிரி பிரச்சனைங்கிறது வருட வருடம் சீசன் மாரி போயிட்டே இருக்குது. குறுவை சாகுபடி வந்தா எப்படி இந்த பிரச்சனை வருதோ, அந்த மாரியான சூழல்ல தான் இப்ப இருந்துகிட்டே இருக்கு. மாம்பழ சீசன், பேரிக்காய் சீசன், பலாப்பழ சீசன் அப்படிங்கிற மாரி இந்த காவிரி பிரச்சனை வரும்போது இது ஒரு சீசனா மாறி இருக்குது. இதனால என்னன்னு தெரியல, மக்கள் வந்து இத பத்தி நெறைய பேசுறதோ, இல்ல இத பத்தியான போராட்டங்களோ எதுவுமே இல்லாம ஒரு எந்த ஒரு விஷயமும் இல்லாம நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த காவிரி நீரை நம்பி தான் மொத்த டெல்டா மக்களுமே இருக்கிறாங்க. அங்க இருக்கிற விவசாயிகள், விவசாய நிலங்கள் இந்த தண்ணி நம்பி தான் இருக்குது. ஆனா கரெக்டா இந்த கர்நாடக அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா, கரெக்டா குறுவை சாகுபடி நடக்கும்போதே இந்த பிரச்சனையை கொண்டு வந்து தண்ணி தர முடியாது, தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப் இப்போது காவிரி மேலாண்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா 35,000 கண்ணாடி வந்து 15 நாளுக்குள்ள தண்ணி திறந்து விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கர்நாடக அரசு அது முடியாதுன்னு சொல்லி தண்ணி திறந்து விட முடியாதுன்னு சொல்லி மறுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம கர்நாடகத்தில் உள்ள விவசாயிகளும் சேர்ந்து திறந்து விடுறதுக்கு போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி பிரச்சனை இருக்கிற நிலையில வந்து காங்கிரஸோ பிஜேபியோ இதை பத்தி பேசுதா அப்படின்னா எதுவுமே கிடையாது. காங்கிரஸ் பிஜேபியும் எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடக அரசுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற அண்ணாமலை கூட பிஜேபியில இருக்கும் போதுமே வந்து தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆதரவா பேசல. இப்போ புது கட்சி ஆரம்பிச்சும் இதுக்காண்டி ஆதரவா பேசுவார பார்த்தா அதுவும் பேசல. பிஜேபியும் காங்கிரஸ் எப்போதுமே நமக்கு வந்து அன்னைக்கே கட்சி தான். இதுல பிஜேபிங்கிறது முதன்மையான கட்சி. நம்மளுக்கு இறக்குமே இந்த இதுமே வாய் திறந்து பேசுனது கிடையாது. திமுக அரசும் அதிமுக அரசும் மாறி மாறி இதுக்கான அரசியலை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இதுக்கான தீர்வை கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கான தீர்வு உண்மைங்கிறது இல்லை. இப்போ வந்திருக்க தாவேக்க அரசும் அதை பண்ணுவான் அப்படின்னா அதுவும் கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்குது. இப்போ இப்போ ரீசெண்டா வந்து கூட பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் நிர்மல் வந்து பேசியிருக்காரு. அவங்க தண்ணி தர மாட்டாங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியும். நம்ம அணுக வேண்டியது கோர்ட்டை தான், நீதிமன்றத்தை தான் அணுகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. அதை தாண்டி வேற என்ன வேலை உங்களால பண்ண முடியும்? இது நீங்க கட்சி ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை வந்து வருட வருடம் வந்துட்டு இருக்கு. இந்த வருடம் 2 வருடம் வந்ததுல வந்து நீங்க இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? தாவேக்க அரசு இது வரைக்கும் காவிரிக்காகவும் காவிரி பிரச்சனைக்காக எத்தனை போராட்டம் நடத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே இல்லாம தான் இருந்துட்டு இருக்கு. திமுக என்ன பண்ணணும் பார்த்தோன்னா அதுவும் கிடையாது. இப்போ கூட இதை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சரியா போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது வெறுமான அடையாளமா போராட்டமா தான் இருக்குமே தவிர ஆக்கப்பூர்வமான போராட்டமா இருக்குமாங்கிறது கேள்விக்குறியா தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு பிஜேபி வந்து பிஜேபி இதை பத்தி பேசுதானா கிடையாது. அண்ணாமலை பேசுறாரா அப்படின்னா அதுவும் கிடையாது. அண்ணாமலை இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மாற்று வேணும் அப்படின்லாம் சொல்லி வராரு. ஆனா நம்மளுக்கான உரிமையை பேசுறாரா கிடையாது. நீட்டுக்கு பேசுறாரா இல்ல, காவேரி மேலாண்மை பேசுறாரா இல்ல. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. எதுக்குமே அண்ணாமலை பேசுறது கிடையாது, குரல் கொடுக்கறது கிடையாது. ஆனா நம்மளோட ஓட்டுகள் வேணும். தமிழக மக்களுக்கு ஆதரவாக ஒருபோதும் நிக்காம மக்களுக்கு இவரெல்லாம் நல்லது செய்வாருன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? முழுக்க முழுக்க இவங்களோட ஆர்எஸ் அஜெண்டாவோட வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே கர்நாடக அரசுக்கு துணையா நின்று தான் அவங்க வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மேகதாது அணை கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எந்த எதிர்ப்புமே கொடுக்கறது கிடையாது. ஒன்றிய அரசு முழுக்க முழுக்க கர்நாடக அரசுக்கு ஆதரவா இருந்துதான் செயல்பட்டு இருக்குது. இது வன்மையா கண்டிக்கக்கூடியது. இது வந்து ஆனா இதுக்கான ஒரே தீர்வு மக்கள் எழுந்து இது போராட்டம் மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு கிடைக்கும். நம்ம நீதிமன்றத்தையே ரொம்ப நாள் நின்றுட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீதிமன்றம் நமக்கான சாதகமா எல்லா இடத்துலையும் நின்றுட்டு இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. ரெண்டாவது நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துமே அவங்க அதை மதிக்காம அதை செயல்படுத்துறதும் இல்லை. பல தீர்ப்புகள் அது மாதிரி வந்து அவங்க செயல்படுத்தாம ரொம்ப அவமதிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது மக்கள் வெகு கொண்டு எழுந்தா மட்டும்தான் நமக்கு தீர்வு கிடைக்கும். மக்கள் வெகு கொண்டு எழுந்து டெல்லி நோக்கி கேள்வி கேட்டே ஆகணும். கேள்வி கேட்கல அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை நீண்டுகிட்டே போயிட்டு இருக்கும். இன்னும் அடுத்தடுத்த வருடங்கள் இது போயிட்டே இருக்கும். நம்ம எல்லாருமே ஒன்று திரண்டு டெல்லிக்கு எதிரான கேள்வியை நம்ம எழுப்பியே ஆகணும்.